2099 நாங்கள் பணிபுரியும் பொழுது மவுண்ட் 1ல இருந்து 200 மீட்டர் தொலைவில் தான் கிட்டத்தட்ட அந்த கோதுமை வயலில் தான் அந்த வரிகளை கண்டுபிடிச்சோம். அந்த வரியல் 2000 தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த ராக்கிகளியின் புதைப்பிடம் 2000 கண்டுபிடிக்கப்பட்டது. ஏன்னால் ராக்கிகளி நகரம் முழுவதும் தோண்டப்படுகிறது. ஆனால் ராக்கிகளியின் புதைப்பிடம் 2000 கண்டுபிடிக்கப்பட்டது. அப்பொழுது 5 நம்ம ஸ்கெலிட்டனை கண்டுபிடிச்சது. அதுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னைக்குமே நாங்கள் மெகலித்திக் பரியலை பார்த்து அனுபவம். அந்த மெகலித்திக் பரியலை பார்க்கும் பொழுது எங்களுக்கு தெரியும், அந்த இடத்துல எறும்பு ஊறும். ஜென்ரலி எறும்பு ஊற எதுக்குன்னா கிரேவ் கூட்ஸ் உள்ள இருக்கும். அந்த கிரேவ் கூட்ஸ்ல இருக்க எல்லாத்தையும் காலி பண்ணியிருக்கும். ஆனால் அந்த காலி இடங்களில் அந்த எறும்பு குடியிருக்கும். அந்த எறும்பு குடியிருக்கிற காரணத்தினால நீங்க பரியல் சைட்டை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அந்த மாதிரி நாங்கள் கோதுமை வயல் நடந்து கொள்ளும்போது இந்த எறும்பு கூட்டங்களை பார்த்து எங்களுக்கு தெரிந்தது இந்த இடத்துல பரியல் இருக்கலாம். ஏன்னா நான் சவுத்து, அரவாளிங்கூர் நீங்க திருச்சி சர்க்கிள் எஸ்சியா இருக்காரு, அவர் சவுத்து, இன்னொருத்தர் பீகார் இருக்காரு. நாங்கள் 3 பேர் தான் அந்த வழியை நடந்து போவோம். அப்பதான் கண்டுபிடிச்சோம் இதுதான் பரியலா இருக்கும். அந்த இடத்தில் தோன்ற பிறகுதான் ஒரு ஹரப்பன் பரியல் கிடைச்சது வித் கிரேவ் கூட்ஸ். அதுல மிக முக்கியமாக பார்த்தோம்னா அதில் ஒரு பெண்ணின் எலும்பு கூடு இன்றும் நம்முடைய நேஷனல் மியூசியத்தில் காட்சிப்படுத்தி வச்சிருக்காங்க வித் செல் மேங்கல் அண்ட் கோல்டன் நெக்லஸ். அவ்வளோ அருமையான பரியல் கிரேவ் கூட்ஸ் கிடைச்சது. அதற்கு மிக முக்கிய காரணம் இந்த புதைப்படங்களின் அறிவு. இப்போ ராஜன் சார் சொன்னார், வைத்தியம் சொன்னாங்க, நம்முடைய ஆய்வு மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களை வந்து கண்டுபிடிச்ச ஆய்வு அறிக்கைகளாக பிஹெச்டி எல்லாம் எடுத்து சொல்லியிருக்காங்கன்னு. ஆனால் நம்மகிட்ட சில குறைகளும் இருக்கு, அதை நம்ம ஒத்துத்தான் ஆகணும். ஏன்னா மாணவர்களுக்கு இருக்கின்ற அனுபவம் அறிஞர்களுக்கு இருக்கிற அனுபவம் வந்து வேறுபாடு இருக்கு. அதுதான் நாங்கள் வந்து வைகை நதி ஆய்வுகள் மேற்கொள்ளும் பொழுது நாங்கள் குறிப்பாக நாங்கள் கவனித்தோம். ஏன்னா வைகை நதி ஆய்வுகள் மேற்கொள்ளும் பொழுது எங்களுக்கு முன்னால் யாரார் இந்த பகுதியில் ஆய்வுகளை மேற்கொண்டார்கள், அந்த ஆய்வுகளை மேற்கொண்டவர்கள் செய்த இடங்கள் என்ன என்பதெல்லாம் பட்டியல் எடுத்து அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு அதை நாங்கள் ஒரு ரீவிசிட்டாக பண்ணோம். ஏன்னா so many problems are there. ஏன்னா மாணவர்களுக்கு இது புதைப்பிடமா இது வாழ்விட பகுதியா என்ற ஒரு புரிதல் இருக்காது. எங்க பார்த்தாலும் அவங்க பிளாக் அண்ட் ரெட் வேர் கிடைச்சா அது அயனேஜ் சொல்லிட்டு போயிடுறாங்க. சிம்பிளா அயனேஜ் பிளாக் அண்ட் ரெட் வேர்னா சிம்பிளா அயனேஜ் சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த பிளாக் அண்ட் ரெட் வேர்ங்கிறது எல்லா இடத்துலையும் கிடைக்குது. இந்தியா முழுவதும் ஹரப்பன் சைட்ல பிளாக் அண்ட் ரெட் வேர் கிடைக்கும். ஆனா ஹரப்பன் சைட்ல பிளாக் அண்ட் ரெட் வேர் நெக்லெக்டட், யாருமே கண்டிக்கிறது இல்லை. ஆனால் பிளாக் ஆன் ரெட் வேர் சொல்லப்படுகின்ற அந்த சிவப்பு பானையில் படம் பதிந்த அந்த பானைகளை தான் நம்ம எடுப்போம். பிளாக் அண்ட் ரெட் வேற அதை ஒதுக்கி வச்சிருக்கோம். கேஞ்சட்டிக் வேலையில போக உங்களுக்கு பிளாக் அண்ட் ரெட் கிடைக்கும். அப்ப பிளாக் அண்ட் ரெட் வேர் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. ஆனா பிளாக் அண்ட் ரெட் வேர் நம்ம பாலகிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி ஒரு தரோ ஸ்டடி நம்ம இதுவரையும் பண்ணல. அந்த பிளாக் அண்ட் ரெட் வேர்ல there is a variation. அது பரியல் கூசாம இருந்திருக்கு, அதே போல வாழ்விட பகுதியினுடைய பொருட்களாகவும் இருந்திருக்கு. அதன் பகுப்பாய்வு செய்கின்ற முறை மாணவர்களிடம் தெரியாது. மாணவர்களுக்கு அவர்களுக்கு அங்க பிஹெச்டி முடிக்கணும், இல்ல ஒரு எம்ஃபில் தீசிஸ் முடிக்கணும்னா அவங்க எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணி இதெல்லாம் சைட்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் எங்களை போன்ற அறிஞர்கள் போய் இறங்கும் பொழுது அந்த கோஆர்டினேஷன் வந்து மேட்ச் ஆகாது. அவங்க பார்த்த கோஆர்டினேஷனுக்கு போனால் வேற ஒன்று இருக்கும். நாங்கள் அந்த கோஆர்டினேஷனை வெரிஃபை பண்ணும்போது வேற எங்களுக்கு கிடைக்கும். அது சில இடங்களில் பரியலாக மாறும், சில இடத்துல ஹேபிடேஷனாக மாறும். இதெல்லாம் வெரிஃபை பண்ணும்போது தான் 293 இடத்துல என்ன 100 ஹேபிடேஷன் சைட் நாங்கள் கண்டுபிடிச்சோம். ஏன்னா நம்ம சிம்பிளி வந்து நம்ம வெறும் அயனேஜ் சொல்லுகின்றோம். ஆனால் அதை வந்து நாம் பகுப்பாய்வு செய்து ஹேபிடேஷன் சைட்ஸ் எவ்வளோ இருக்கு, பரியல் சைட்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை வந்து நம்ம சரியாக அட்டவணைப்படுத்தினால் எளிதாக